இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த 6 நாட்களும் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தின காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். இந்த 7வது நாளிலும் கூட ஆவியானவர் நமக்குள் இருந்தவர் என்ன செய்கிறார்? நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கின்றார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். சபைகள் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் பெருகின என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். சபைகள் எப்படி பெருகிறதாம்? பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு பெருகின. அப்போ ஒரு சபை வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவசியம். அங்கே அவர் இருக்கும் பொழுது சபை என்று சொல்லும்போது, சபை என்றால் யார்? சபை மக்களாகிய நம்மைத்தான் சபை என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டுமாம்? நாம் ஆறுதலோடு வாழ வேண்டும். இந்த ஆறுதலை நமக்கு தருகிறவர் யார்? அந்த பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நமக்குள் இருந்து நமக்குள் வாசம் பண்ணி நமக்கு ஆறுதல் தருகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கின்றார். இந்த உலகம் நம்மை ஆறுதல் படுத்தலாம், உலக மனிதர்கள் என்னை ஆறுதல் படுத்துவார்கள் அப்படிலாம் சொல்லி நம்ம நிறைய வேலைகளில் நம்முடைய சொந்தங்கள் நம்மை ஆறுதல் படுத்துவாங்க, நம்முடைய உறவுகள் நம்மை ஆறுதல் படுத்துவாங்க, என்னுடைய பணம் எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லி அநேக வேளையில் நாம் நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அவங்க எல்லாம் கொஞ்ச நாளில் நம்மை விட்டு கடந்து போவாங்க. கொஞ்ச நாளில், ஒரு சில நாட்களிலே நம்மை விட்டு கடந்து போவாங்க. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்முடைய கவலைகளிலே, நம்முடைய துக்கங்களிலே, நம்முடைய இழப்புகளிலே, நம்முடைய வியாதியிலே அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஒரு கஷ்டத்தோடு இருக்கும்போது, ஒரு கண்ணீரோடு இருக்கும்போது யாராவது ஒரு மனுஷங்க வந்து எனக்கு ஆறுதலாக பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினைப்பது நம்முடைய வழக்கம் இல்லை. அப்போ அதை விட பாருங்கள், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாருன்னு சொன்னால், உலக மனிதர்கள் ஒரு வேளை வருவாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க, அவங்க போயிடுவாங்க. ஊழியக்காரர்கள் வரலாம், ஆறுதலாக பேசுவாங்க, போயிடலாம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, இவர் எப்போதும் நம்மோடு இருந்து நம்மோடு வாசம் பண்ணி நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கின்றார். நம்முடைய கண்ணீரிலே, நம்முடைய கலக்கங்களிலே, நம்முடைய கவலைகளிலே, நம்முடைய பாடுகளிலே அவர் நம்மை ஆறுதல் படுத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்த அந்த சாயங்கால வேளையிலே யூதர்களுக்கு பயந்ததுனாலே சீஷர்கள் எல்லாம் கதவை பூட்டிட்டு உள்ளே உட்கார்ந்துருக்குறாங்க. ஏன்னா அவ்வளோ பயம். யூதர்கள் நம்மையே எது செஞ்சுருவாங்களோ, ஏசாமியே இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி. ஆனால் அந்த பூட்டிய அறைக்குள்ளே இயேசு உள்ளே நுழைந்தார். பரிசுத்த ஆவியின் ரூபமாக அந்த அறைக்குள் நுழைந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகின்றார். பயந்திருந்த அந்த சீஷர்களுக்கு ஒரு ஆறுதலின் ஆவியானவராக அந்த இடத்திற்குள் பூட்டிய அறைக்குள்ளே அவர் பிரவேசிப்பதை நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியாக இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கின்றார். உலக மனிதர்களால் ஆறுதல் படுத்த முடியாத அநேக சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அவற்றின் மத்தியிலும் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கின்றார். ஆமாம், எனக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே இனி எனக்கு எந்த ஒரு பிரயோஜனம் நான் வாழ்ந்து பயனில்லை. எனக்கு வயதாகிக்கொண்டே போகிறதே, எனக்கு இன்னும் திருமணமாகவில்லையே, எனக்கு சொந்தமான ஒரு தொழில் தொடங்குவதற்கு என்னிடத்திலே பணம் இல்லையே, எனக்கு இன்னும் திருமணமாகவில்லையே, திருமணமாகியும் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே, இன்னும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலையே, இப்படி சொல்லி பலவிதமான கவலைகள், கஷ்டங்கள், அங்கலாய்ப்புகள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்திருந்தாலும் கூட அவற்றின் மத்தியிலே இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவர் ஆறுதல் செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் ஒருவரால் மாத்திரமே நம்மை ஆறுதல் படுத்த முடியும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுது, உங்களுடைய சஞ்சலம் நீங்க நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன் என்று சொல்லி அந்த ஆவியானவர் சொல்லுகின்றார். இன்னும் நம் வேதத்திலே அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள், அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய சஞ்சலம், நம்முடைய பாடுகள், வேதனைகள் நீங்க ஆறுதல் படுத்துகிறவர். அந்த ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே. இந்த ஆவியானவரை
நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது, எத்தனை ஆறுதலாக இருக்கிறது அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம 7 நாளும் சிந்தித்தோம் பரிசுத்த ஆவியின் வல்லமைகளை குறித்து. நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படியெல்லாம் அவர் செயலாற்றுகிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோமே. இந்த பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை உங்களுடைய அனுபவத்துக்குள்ளாக அவரை கொண்டு வந்து விடுங்கள். எந்த நிகழ்வுகள் ஆனாலும் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாளும் நாம் துக்கப்படுத்தி விடக்கூடாது. அவர் நம்மை விட்டு வெளியே சென்று விடுவார் என்று சொன்னால் நமக்குள் பாவம் புகுந்துவிடும், உலகம் நமக்குள் புகுந்துவிடும். இந்த சின்ன இருதயத்துக்குள்ளே ஒன்று பாவம் இருக்க வேண்டும், அல்லது உலகம் இருக்க வேண்டும், அல்லது இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். இவற்றில் இந்த 2இல் யாராவது ஒருவர் மாத்திரமே அந்த இருதயத்திற்குள் வாசம் பண்ண முடியும். இன்றைக்கு நாம் யாரை நம்ம செலக்ட் பண்ணுறோம்? இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம செலக்ட் பண்ணுறோமா, அல்லது இந்த உலகத்தை நாம் செலக்ட் பண்ணுறோமா? எனக்கு அன்பானவர்களே, இது நாம் உணர்ந்தவர்களாக ஆவியானவரை நாம் வருந்தி அழைப்போம். ஆவியானவரே, நீர் எனக்குள் வந்து என்னுடைய எல்லா பிரச்சனைகளின் பாடுகள் வேதனைகளின் மத்தியிலும் நீர் என்னோடு கூட இருந்து என்னை நீங்கள் வழி நடத்துங்கப்பா. என்னுடைய சஞ்சலம் நீங்கள் என்னை ஆறுதல் படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்க. அப்படியே என்னுடைய சஞ்சலம் நீங்கள் என்னை ஆறுதல் படுத்துங்க என்று சொல்லி அவரை வருந்தி அழைப்போமா? அப்படி வருந்தி அழைத்து நம்முடைய வாழ்க்கையில எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தர நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான நல்ல வாரத்தின் இந்த கடைசி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 7 நாட்களிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகிற காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. அப்படியே நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வசனங்களின்படியாக நீர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி, ஆவியானவர் எனக்கு வேண்டும், இப்படிப்பட்ட குணநலன் கொண்ட ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலும் வேண்டும், என்னிலும் செயலாற்றுகிறவராக அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா வருந்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா நீர் நிரப்பி, நம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நீர் நிரப்பி, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வல்லமையினாலே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நம்முடைய கிருபையின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்றைக்கு சீஷர்கள் பூட்டி இருந்த அறைக்குள்ளே நீர் ஆவியின் ரூபமாக உள்ளே நுழைந்து பிள்ளைகளை ஆறுதல் படுத்தினீங்க ஐயா. உடைய சீஷர்களை ஆறுதல் படுத்தினீங்க. இப்போது கூட தன்னுடைய வீடுகளில் கதவை பூட்டி கொண்டு ஆறுதலற்று ஆண்டவரை மன கவலையோடு ஆண்டவரை குழம்பி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா, கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா பரிசுத்த ஆவியானவர் நீர் தேற்றும்படியே ஜெபிக்கிறோம். நீர் தேற்றரவாளனாக இருக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றி அரவணைத்து ஆறுதல் படுத்தி அவருடைய சஞ்சலம் நீங்க அவர்களை நீங்க ஆறுதல் படுத்துங்க. இந்த உலகத்தின் ஆறுதல் எல்லாம் போதாத ஐயா, நீர் உம்முடைய தெய்வீக ஆறுதலை கொடுத்து பிள்ளைகளை அவருடைய எல்லா கவலைகளும் மாறிப்போக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை